ஆராதனை ஆராதனை ஆராதனை. நல்லா நின்று கொண்டிருக்கும் பொழுது சங்கீதம் 128 சங்கீதம் சபை மூப்பர்களே ஒருவர் முன் வந்து படிப்பார். சோதரன் முரளி அவர்கள். சங்கீதம் 128 சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களும் அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களின் கணிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரங்கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதி கருதுவார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார். உட்காரலாம். நாளை ஆண்டவராகிய இயேசு சொன்னார், வானமும் பூமியும் முடிந்து போனாலும் வார்த்தைகள் ஒரு உறுப்பாகில் முடிந்து போகாது. இயேசுவின் போதனை கேட்க நாம் வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கைக்கு அவருடைய போதனை ரொம்ப முக்கியம். இந்த காலத்து கிறிஸ்தவர்கள் எங்கே பார்த்தாலும் விவாகரத்து, மனைவிக்கு உண்மை இல்லாத சம்பவங்கள், புருஷனுக்கு உண்மை இல்லாத சம்பவங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள்ல எத்தனை சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த வார்த்தையின் பிரகாரமாக நடக்கிற கிறிஸ்தவ தம்பதியர்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டு தங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை பெற்று அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இது கிறிஸ்துவின் சந்ததி, ஆபிரகாமோ யாக்கோபின் சந்ததி அல்ல. நாம் கிறிஸ்துவின் சந்ததியால் இந்த பூமியை சுதந்திரத்துக் கொண்டு போகிறவர்கள். தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தைகளை குறித்து, வார்த்தையின் ஆலோசனைகளை குறித்து இந்த சபையின் போதகர் பாஸ்டர் ஜேபிஎஸ் ஜான் அவர்கள் தேவ செய்தியை கொண்டு வந்து கொடுப்பார். Greetings to all those who are gathered here. இந்த இடத்துல கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். Especially to Sam and Priyanka. நாளிலே ராஜ்கமல் ஆகிய சாமுக்காகவும் பிரியங்காவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். Sam is a faithful son in this church. இந்த திருச்சபையிலே ஒரு உண்மையாய் சிறுபிள்ளையாய் வளர்ந்து வளர்ந்த பிள்ளை சாம் அவர்கள். I'm so happy to see you as a grown-up man now. இந்த இடத்திலே வளர்ந்த ஒரு வாலிபனாய் காண்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். Priyanka, you are blessed to have him as your husband. பிரியங்கா, சாமை உன்னுடைய கணவனாய் கொள்ளுகிறதிலே நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. Greetings to all of you who are gathered here. இந்த இடத்திலே கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். God created marriage. கர்த்தராகிய தேவன் விவாகத்தை சிருஷ்டித்தார். And he said, let there be one man for one woman. ஒரு மனுஷனுக்கு ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஒரு மனுஷன் என்று ஆண்டவர் சொன்னார். It was God who created marriage. கர்த்தராகிய தேவன் தான் விவாகத்தை உண்டு பண்ணினார். In the Garden of Eden, ஏதேன் தோட்டத்திலே உண்டு பண்ணினார். God created Eve for Adam. கர்த்தராகிய தேவன் ஆதாமுக்கென்று யெகோவாவை சிருஷ்டித்தார். And Bible has marriage with the highest responsibility and account. பாருங்கள், வேத புஸ்தகம் விவாகத்துக்கு கணக்கிலே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. So much so that Apostle Paul writes, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், he compares Christ and church as husband and wife. கிறிஸ்துவையும் திருச்சபையும் ஒரு நல்ல மணவாளனாய் மணவாட்டியாய் அவர் ஒப்பிட்டு எழுதுகிறார். And as you both enter into this covenant, நீங்கள் இருவரும் இந்த விவாத உடன்படிக்கையிலே நுழையும் பொழுது you should compare the same honor that Bible gives. வேதம் எப்படி விவாதத்தை